ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான தாள்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு சிறப்புனா நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு. ஸோ ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதம் கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் கரெக்டாக ஜூலை 14ஆம் தேதி வருது. அந்த நாள் ஒரு சிறப்பான நாள் ஆக இருக்குது. அந்த நாள் ஏன் சிறப்பான நாள்னா, கொடூர பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி இல்லை, அமாவாசையானது வருது. ஆக்சுவலி அந்த நாளே இன்னைக்கு தான். இன்னைக்கு ஜூலையுடைய 14 கரெக்டாக வெற்றி தரக்கூடிய நாள். இன்னைக்கு ஆணியுடைய 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை வர்றதுனால இது கொடூர அமாவாசை என்று அழைக்கப்படுது. அமாவாசையில் கிரகங்கள் சரியான ஒரு வலுவாக இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு கதவை திறந்து வைத்தா பணம் கொட்டுன்னு கொட்டும். ஸோ எந்த மாதிரி பணம் கொட்டும், என்ன மாதிரி கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இந்த நாள் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் உங்களுக்கு கடன் அடையும். மெயினாக அமாவாசைங்கிறது நிறைய பேர் முன்னோர்களை வழிபாடு செய்ய உகந்த நாளுன்னு நினைக்கிறோம். முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால், இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ என்ன பரிகாரம், எப்படி செய்யணும், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு சொல்ல போகிறேன். கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்லிடுறேன். இன்னைக்கான ஆணி அமாவாசையில் மாலையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக பூஜையில் வைத்து அப்புறம் தண்ணீரில் கரைத்த உப்பு போட உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பரிகாரம் மூலிமா சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு இது என்ன சக்தி வாய்ந்த பரிகாரமானு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். ஸோ என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 14/7/2026ஆம் தேதி இன்னைக்கு ஆணி அமாவாசை வருது. இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் காரியங்கள் முறையாக செய்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசையான இன்னைக்கு செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நமக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். அமாவாசை இன்னைக்கு பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, உங்களுடைய வீட்டில் அமாவாசையான இன்னைக்கு பூஜையில் முன்னோர்களுக்கு வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 14/7/2026ஆம் தேதி காலையில் 9:49 மணிக்கு அமாவாசை பிறக்குது. அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை 10:54 வரையும் அமாவாசை திதி இருக்குது. ஆகவே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தபத்தமாக செய்து பூஜையில் முன்னோர்களுக்கு படுத்துவிட்டு அதை எச்சில் படாமல் ஃபஸ்ட்டு காகத்திற்கு வைத்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பின்பு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிட வேண்டும். அமாவாசையில் இன்னைக்கு முறையாக செய்ய வேண்டியதை இதை செய்துட்டு அதுக்கப்புறம் கடன் தீர பூஜையில் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. கடன் தீர பரிகாரத்தை பூஜையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன், பார்த்துருங்க. இன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு கரெக்டாக மதிய நேரம் முடித்து விடுங்க. மாலையில் 6 மணிக்கு மேல் பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ₹1 நாணயம், சின்னதாக தங்க மோதிரம் இல்லைனா கம்மல் மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் சின்னதாக ஒன்று அந்த உப்பின் மேல் வைங்க. தங்கத்தை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. குலதெய்வத்தெல்லாம் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த முடிச்ச தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமி பாதங்களில் வைத்து விடுங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இன்னைக்கு இரவு முழுவதும் இந்த முடிச்ச பூஜையிலே இருக்கட்டும். நாளைக்கு எந்திரிச்சு காலையில் குளித்து விட்டு புதன்கிழமை மதியமாக 10:30 மணிக்கு முன்பாக
ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீர் எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. கடன் கையை விட்டு கறந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைங்க. அந்த ₹1 நாணயத்தை கோவில் உண்டியில் போடுங்க. தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க, அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு உங்கள் ராசிக்காரங்க செய்தீங்கன்னா உங்கள் கையில் எடுத்து கல்லுப்பு தண்ணீரில் கரைகிறது அல்லவா, கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடுது அல்லவா, அதே போல் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுவீங்க. கடனை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. ஸோ அதனால் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு பலன்கள் சொல்ல போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உழைப்பதற்கு தயங்காத உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஆக்சுவலி இன்றைக்கி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கினாலும் அதன் பின் சுகஸ்தானமான 4வது இடத்துல சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை சிலருக்கு உருவாகும். உடல்நிலையில் கூட எதிர்பாராத உங்களுக்கு பாதிப்புகள் தோன்றும். நம்பிக்கொண்டிருந்த வருமானங்கள் தள்ளி போகும். தாய் வழிகளின் உறவுகளும் உங்களுக்கு ஒரு இடைவேளை ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவேளை இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் என்னதான் செல்வாக்கோடு இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது உங்கள் மனநிலை பாதிக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிராக இருப்பார். புதிய நபர்களால் சில சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். அதனால் சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலர் மீது தவறான விமர்சனங்கள் கூட உங்களுக்கு எழும். அது மட்டும் இல்லாமல் அந்த விமர்சனங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதோடு அவதூறுகளை பரப்புவார் என்பதால் இந்த நேரத்தில் முடிந்தவரை ஒவ்வொரு வேலையிலையும் கவனமாக இருப்பது நன்மையாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளின் வார்த்தைகளை ஏற்பது அவசியம். சுயதொழில் செய்து வருபவர்கள் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பதால் சங்கடங்கள் உங்களுக்கு நேராமல் இருக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை என்ற கவலை மேலோங்கும். பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் போகும். பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாகும். நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு குறிப்பிடப்படுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த அமாவாசை முழுவதும் உங்கள் சுகபதியும் பாக்கியதிபதியுமான சுக்கிரன் எதிர்மறையாக சஞ்சரிப்பதால் மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உடல்நிலையில் அவ்வப்போது சங்கடங்கள் ஏற்படும். எதிர்ப்பாளினர் நட்பால் சிலருக்கு அவப்பெயரும் ஏற்படும் என்பதால் தங்கள் தகுதியை நினைத்து ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நன்மையாகும். குரு பகவான் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்ப்பு அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள் உண்டாகும். சிலருக்கு வம்பு வழக்கு என்ற நிலை ஏற்படும். அப்புறம் குருவின் பார்வைகள் தொழில்ஸ்தானமான 10வது இடத்திற்கு, விரைஸ்தானமான 12வது இடத்திற்கு கிடைப்பதோடு 2வது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் கிடைப்பதால் ஏழரசனின் பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். ஸோ ஹாப்பியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு குறிப்பிடப்படுது. சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ருணரேக சஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். நண்பர்களும் பகைவர்களாக மாறக்கூடிய நிலை உருவாகும். உடல்நிலையும் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் போகும். எடுத்த வேலைகள் எழுப்பறியாகும். குரு பார்வை உங்களை பாதுகாக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உண்டாக்கும். ஏழரசனின் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். உங்கள் செல்வாக்கு கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலை உருவாகும்.
ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக அவதூறு கூட பரப்புவாங்க. அதனால் அதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.